மௌனம் ஒரு மகத்தான வெற்றி. ஆம், ஒரு பேச்சு சொல்லாத எத்தனையோ செய்திகளை ஒரு மௌனம் சொல்லிவிடும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு அரசனின் அரசவையில் அறிவு கூர்மையும் திறமையும் மிகுந்த அமைச்சர் ஒருவர் இருந்தாங்க. அவரை எல்லாரும் புகழ்வதுண்டு. மன்னர் இதை கண்டு கோபமடைந்தார். அதனால அவரை எப்படியாவது தனக்கு கீழ்ப்படுத்த வேண்டுமென முடிவு செய்து ஒரு நாள் அரசவையில் மன்னன் அந்த அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, முட்டாள்களிடம் பழக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அமைச்சர் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக இருந்தார். அரசர் உடனே, இவருக்கு பதில் தெரியவில்லையா, இல்லை நம்ம கேட்டது தான் இவருக்கு கேட்கலையோ என நினைத்து, அமைச்சரே, முட்டாள்களிடம் பழக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என திரும்பவும் கேட்டார். ஆனால் இதற்கும் அமைச்சர் பதில் கூறாமல் மௌனமாகவே இருந்தார். உடனே கோபமடைந்த மன்னர், என்ன அமைச்சரே, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீர் பதில் எதுவும் கூறாமல் விழித்து கொண்டே இருக்கிறீர். நான் கேட்டது உமது காதில் விழவில்லையா, அல்லது எனது கேள்விக்கு உமக்கு பதில் தெரியவில்லையா என்று கேட்டார். உடனே அமைச்சர், மன்னர் பெருமானே, உங்களுடைய கேள்விக்கு நான் உடனே பதில் அளித்து விட்டேன், நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டார். உடனே மன்னர், 3 முறை நான் கேள்வி கேட்டும் நீர் பதிலேதும் கூறாமல் மௌனமாக அல்லவா இருந்தீர் என்றார். அதற்கு அமைச்சர், ஆம் அரசே, அதுதான் என் பதில். முட்டாள்களுடன் பேச வேண்டுமென்றால் மௌனம்தான் சாதிக்க வேண்டும் என்று பதில் கூறினார். மன்னர் வாயடைத்து போனார். மன்னா, மேலும் கேளுங்கள். ஒரு மனிதனை தாக்கும் மிக பெரிய ஆயுதம் அவனுக்கு பிடித்தவரின் மௌனம்தான். மௌனம் சாதிப்பது கொடியவனுக்கே ஊக்கமளிக்கும், கொடுமைக்கு உள்ளாக்குகிறவனுக்கு ஊக்கம் அளிக்காது. பல நேரங்களில் மௌனம் நிறைய செய்திகளை எளிதாக சொல்லிவிடுகிறது. அதே நேரத்தில் வாயை மூடிக்கொண்டு பேசாமலே இருப்பது உண்மையான மௌனம் இல்லை. அகப்புற மனதில் அமைதியான முறையில் கடைபிடிக்கப்படும் மௌனமே மிக சிறந்ததாகும். ஒவ்வொரு நாளும் நாம் பலரிடம் பேசுவது அவசியமாகிறது. நாள்தோறும் பிறரிடம் பேசுவதால் உள்ளம் களைப்படைகிறது. சில வேளைகளில் மனம் பாதிக்கப்படலாம், அமைதியை இழக்க நேரிடலாம். நாள்தோறும் குறைந்தபட்சம் 10 நிமிடம் மௌனத்தை கடைபிடிப்பது முக்கியம். அவ்வாறு செய்வதால் ஒருவர் தம்மை நிலைப்படுத்துகிறார். ஆதலால் அவர் அன்றைய நாளில் நிகழ்ந்த அனைத்தை பற்றியும் அமைதியாகவும் தெளிவாகவும் யோசிக்க முடிகிறது. தேவையான சமயத்தில் மௌனமாக இருப்பது மூலமே மகத்தான செய்திகளை சாதிக்க முடியும் அரசே என அமைச்சர் விரிவான பல காரியங்களை எடுத்து கூறினார். மேலும் வேதாகமத்தில் ஒன்று சொல்லப்பட்டுள்ளது அரசே, சொல்லவா? சொல்லுங்கள். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என நீதிமொழிகள் 16:32 கூறப்பட்டுள்ளது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய் என நீதிமொழி 26:4 சொல்லப்பட்டுள்ளது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான் என நீதிமொழிகள் 26:5 கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து அரசே நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் எந்த இடத்தில் எப்படி யாரிடம் யாரை குறித்து பேச வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு பேசினால் நம் வாழ்க்கை சிறக்க வாய்ப்புள்ளது என்பதை வேதாகமம் நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறுகிறது அரசே என சொல்லி அரசரை பார்த்தார். அரசனுடைய மனதில் முகத்திலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி காணப்பட்டது, ஒரு தெளிவு காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால்,
நாம் யாரிடம் எப்படி பேசி நம்முடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஆகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்கிற ஆப்ஷனில் கிளிக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் பதிவிடுகிற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் இந்த கதையின் நிறை குறைகளை உங்கள் கருத்துக்களாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் அன்பர்களே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.